திருமாலின் தச அவதாரங்கள். அவதாரம் 3, வராக அவதாரம். ஆரம்பத்தில் இறைவன் தாமாகவே மாயையின் பலத்தால மகத்தில் இருந்து பஞ்சபூதங்களும் ஐம்புலன்களும் உண்டாக படைத்தார். இதுக்கு பிறகுதான் பிரம்மதேவன் தோன்றாரு. பரமனின் ஆணைப்படி தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என அனைத்தையும் பிரம்மன் படைத்தாரு. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற முனிவர்களை படைத்து சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும்படி பணிந்தார். பிரம்மன் புருவங்களின் நடுவிலிருந்து ருத்ரன் தோன்றினார். அதன் பிறகு மர்சி, அத்ரி, ஆங்கிரசர், புலஸ்தர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தசர், நாரதர், இதன் பின் வேதங்கள், சத்வ குணங்கள், காயத்ரி, பிரணவம் இத்தியாதி ஆகியவற்றை படைத்தார். என்ன படைத்தும் பிரம்மகுலம் பெருகவில்லை. இதனால் பிரம்மா மிகவும் மனம் உடைந்து போனார். அதன் காரணமாகவே அவருடைய உடல் 2ஆக பிரியுது. அவை ஆண் பெண் உருவங்களாக மாறுது. அதுல ஆண் ஸ்வாயம்பு மனு என்றும் அந்த பெண் சத்ருபா என்றும் அழைக்கப்பட்டனர். ஸ்வாயம்பு மனு பிரம்மாவை பார்த்து கேட்டார், பிரபுவே, நானும் என் மனைவியும் தற்சமயம் என்ன பணி செய்வது? அதற்கு பிரம்மா வந்து, உங்களை போன்ற மக்களை பெற்று பூமியை ஆட்சி செய்து பல யாக்கியங்களை செய்து ஸ்ரீஹரியை சந்தோஷப்படுத்துக அப்படின்னு கட்டளையிடுறாரு. உங்கள் சொல்ல நான் தட்டமாட்டேன். ஆனாலும் பூமியில நாங்க வசிக்க இடமே இல்லையே, பூமி கடலின் ஆழத்துல மூழ்கி கிடக்குதே அப்படின்னு சொல்லி மனு கேட்கிறா. பூமியில் மானிடர்களை படைக்க வேண்டும் என்று நான் எண்ணிய சமயத்துல இரண்யாட்சன் பூமியை கவர்ந்து சென்று கடலுக்கடியில ஒளிச்சு வச்சிட்டான். கவலையில ஆழ்ந்தார் பிரம்மா. உடனே ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார். மனதுல ஹரியை நினைத்து சிந்தித்து கொண்டே, நான் எந்த பரந்தாமனுடைய கிருபையால் உருவானேனோ அதே பிரபு இதோ இங்கே ஜல சமுத்திரத்தில் அமிழ்ந்து கிடக்கும் உலகத்தை வெளிக்கொண்டு வந்து நிலைக்க செய்யட்டும் அப்படின்னு தியானிக்கிறாரு. அப்பொழுது அவரோட நாசிலிருந்து ஒரு கட்டை விரல் அளவே ஒரு வராகம் வெளிப்படுது. ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய அந்த வராக ரூபத்தை எடுத்தாரு. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சின்னஞ்சிறிய வராகம் மிகப்பெரிய ஒரு பூதகரமான அளவு வளருது. அதை பார்த்து பிரம்மா மெய்சிலிருக்காரு, புலாகாகிதம் அடைகிறாரு. என் எண்ணத்தை நிறைவேற்றவே ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு மகிழ்ந்து வேத பாராயண சோத்திரங்களை சொன்னாரு. அதனால் சந்தோஷம் அடைந்த மூர்த்தி கர்ஜனை செய்தாரு. அந்த பிரம்மாண்ட ஒளி ஜனலோகம், தபோலோகம், சத்லோகம் 3லும் கேட்டது. இதை கேட்ட மகரிஷிகள் மகிழ்ந்தாங்க. இந்த இரண்யட்சன் யாரு அப்படின்னா, தவத்தில் சிறந்தவரான காஷ்யப்பர் முனிவரும் திதிக்கும் திருமணம் நடைபெற்றது. காஷ்யப்பர் தன் ஆசிரமத்தில் பகவானை குறித்து வேள்வி செய்து கொண்டிருந்தார். அந்த நேரம் வேள்வி சாலைக்கு வந்த திதி தன் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு கணவன் கிட்ட கூறா. அதற்கு அவர், இது பூதங்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்யும் சந்தியாவந்தன நேரம், ஒரு முகூர்த்த காலம் மட்டும் நீ பொறுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு திதி மறுக்கவே தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றினார். பின் மீண்டும் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். அங்கு வந்த திதி, சுவாமி, என்னை மன்னித்தருளுங்கள், தங்களின் சொற்களை கேளாமல் இவ்வாறு தவறாக நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு காஷ்யப்பர் கேட்கிறப்ப, என் கருவில் இருக்கும் சிசுவுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்க தாங்கள் தயவு காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்கிறப்ப, திதியே, நான் எத்தனையோ முறை கூறியும் நீ காதில் போட்டு கொள்ளவில்லை. சந்தியா காலத்தில் உன் உதிரத்தில் சேர்ந்த கருவில் இருந்து 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்கள் அரக்க குணம் உடையவர்களாக தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு உலகையும் தேவர்களையும் துன்புறுத்துவார்கள். அப்பொழுது பெருமாள் அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்வார் அப்படின்னு சொல்லி காஷ்யப்பர் சொல்றாரு. சுதர்சனத்தை கையில் ஏந்திய பரந்தாமன் கையில என் பிள்ளைகள் மரணமாவதில் எனக்கு ஒரு குறையும் இல்லை. எனினும் அந்தனராகிய உங்கள் சாபத்துக்கே நான் அஞ்சினேன் அப்படின்னு அழுறா. திதியே, கவலை வேண்டாம். இப்பொழுது நீ பரந்தாமனிடத்தும் சிவபெருமானிடத்தும் என்னிடத்திலும் கொண்ட பக்தியால் உன் பிள்ளைகளில் ஒருவனுக்கு பிறக்கும் பையன் ஹரிபக்தியில் சிறந்தவனாக இருப்பான். அவன் மேலானவர்களுக்கும் மேலானவனாக இருந்து புகழ் பெறுவான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட திதி, தன் பிள்ளை வழி பேரனாவது ஹரிபக்தனா இருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டா. கரு உருவாகி வளருது. பிள்ளைகள் பிறந்தால் தேவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே என்றெண்ணிய திதி அப்பிள்ளைகளை 100 வருடங்கள் வயிற்றில் சுமந்தாள். அதனால் அந்த கருவின் ஒளி எங்கும் பறந்து விரிந்து சூரிய சந்திரனின் ஒளியை மங்க வைத்தது. 4 திசையும் இருண்டு விட்டன. இதை கண்ட தேவர்கள் பிரம்மன் கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மன் அவர்களிடம், தேவர்களே, ஒரு நாள் என் மனதினால் தோற்றுவிக்கப்பட்ட என் புதல்வர்களான சனாகதி முனிவர்களும் நாராயணனை தரிசிக்க சென்றாங்க.
அப்பொழுது அவர் வாயிற் காப்பாளராக ஜெய விஜயர் இருந்தனர். நாராயணனை தரிசிக்க விடாமல் தடுத்த காரணத்திற்காக முனிவர்களின் சாபத்திற்கு ஆளானாங்க. தங்கள் தவறை உணர்ந்த ஜெய விஜயர்கள் நாங்கள் தண்டனை அனுபவிக்கும் காலத்திலும் ஸ்ரீமன் நாராயணனையே நினைக்க வேண்டும் என்று வேண்டினாங்க. இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நாராயணன் முனிவர்கள் முன் தோன்றி, முனிவர்களே, பக்தர்களாகிய உங்களுக்கு செய்த அபச்சாரம் கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, என் ஊழியர்கள் அறியாமல் செய்த பிழையை நான் பொறுக்கிறேன். அவர்கள் அதிவிரைவில் பூமியில் ஜனித்து சாபம் நீங்கி என் திருவடிகளை சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முனிவர்கள், இவர்கள் இருவரும் வெகு சீக்கிரமே அரக்கர்களாக பிறந்து உன்னை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தான் இப்பொழுது திதியோட கருவில் இருக்கும் ஜெய விஜயர்கள் அப்படின்னு சொல்லி முடித்தாரு. திதி 100 வருடங்கள் சென்றதும் இரட்டை குழந்தைகளை பெற்றாள். அவர்கள் பூமியில் ஜனனமாகும் போது பல கெட்ட சகுனங்கள் பூமியில் தோன்றின. முதலில் பிறந்தவன் ஹரண்ய கசிவு என்றும் இரண்டாவது பிறந்தவன் ஹரண்யச்சன் என்றும் பெயரிடப்பட்டனர். விரைவிலேயே அவர்கள் பூதகரமாக மலை என வளர்ந்து நின்றாங்க. அவர்கள் செய்த அட்டூழியங்களை கண்டு 3 உலகமும் நடுங்குது. இதற்கு காரணம் பிரம்மாவிடம் யாருக்கும் இல்லாத பராக்கிரமத்தை கேட்டு பெற்ற வரத்தின் விளைவே ஆகும். ஹரண்யச்சன் தேவர்களை ஓட ஓட விரட்டினா, மிகவும் துன்புறுத்தினா. இதனால் தேவர்கள் அனைவரும் காணாம போயிட்டாங்க. இவன் அவர்களை தேடி பாதாள லோகத்திற்கு செல்ல சமுத்திரத்துல மூழ்கினா. சமுத்திர ராஜனான வர்ணனை யுத்தத்திற்கு அழைத்தான். ஹரண்யச்சனிடம் யுத்தம் செய்து பலன் எதுவும் இல்லை. பிரம்மவரத்தால் பராக்கிரமம் கொண்ட இவனை ஜெயிக்க முடியாது என்பதை வர்ணன் உணர்ந்தான். அசுர முதல்வனே, உன் பராக்கிரமத்தை நான் பாராட்டுகிறேன். தினவு எடுக்கும் உன் தோள்களுக்கு சிறந்த விருந்து தர ஸ்ரீஹரி ஒருவராலே முடியும். நீ அவரை தேடி சென்று உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு தந்திரமா பதில் சொன்னான். வர்ணன் சொன்னதும் ஹரண்யச்சன் கதையை சுழற்றி கொண்டு கர்ஜனை செய்த வண்ணம் ஹரியை தேடி புறப்பட்டான். அவன் வைகுண்டத்தை நோக்கி போகும் சமயம் அவனை நாரதர் தடுத்தாரு. அசுர தலைவனே, உன்னிடம் கொண்ட அச்சத்தால் தேவர்கள் எங்கோ ஓடி ஒளிந்தார்களே, நீ இப்பொழுது எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கிறப்ப, நான் ஹரியை தேடி வைகுண்டம் போறேன். அங்க போனாதான் தினவு எடுக்கும் என் தோள்களுக்கு தகுந்த தீனி கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நல்ல காரியம் செய்ய போற, ஆனா நீ தேடி போகும் ஹரி வைகுண்டத்துல இல்ல, பாதாளத்தின் கீழ் அமிழ்ந்து கிடக்கும் பூமியை வெளிப்படுத்த போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, இதோ பாதாள உலகத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்திற்குள் புகுந்தான். அங்கே ஹரி பகவான் வராக மூர்த்தியாக எழுந்தருளி தண்ணீருக்குள் ஆழ்ந்து கிடக்கும் பூமியை தமது கோர பற்களால தாங்கி மேலேற்று கொண்டு இருந்தாரு. இந்த காட்சியை கண்ட ஹரண்யச்சன் சிரிச்சான். பன்றி வடிவில் இருந்த பகவானை கேலி செய்தான். பகவான் அவனுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானாரு. 2 மலைகள் மோதுவது போல மோதிக்கொண்டனர். யுத்தத்தை நேரில் காண பாதாள லோகத்திற்கு தேவர்களுடன் பிரம்மா வந்து சேர்ந்தாரு. அண்ட சராசரங்களும் அப்பொழுது கிடுகிடுத்தன. ஹரண்யச்சன் தன் கதையை எடுத்து ஹரியை நோக்கி வீசினா. அதை ஹரி பகவான் தன் சக்ராயுதத்தால் தடுத்தாரு. பின் ஹரண்யச்சனின் மாய லீலைகளால் லட்சக்கணக்கான அசுர கணங்கள் ஆயுதங்களோடு தோன்றியது. தன் சுதர்சன சக்கரத்தால் அத்தனையும் அளித்தார் ஹரி பகவான். பிரம்மா அந்த நேரம் ஹரியை பார்த்து சந்தியா நேரம் நெருங்குவதற்குள் அவனை அழித்து விடுமாறு கூறினாரு. ஹரியும் அவ்வாறே ஹரண்யச்சனின் காதோரம் லேசாக ஒரு தட்டு தட்டினார். அவன் விழிகள் பிதுங்கி மரம் போல சாய்ந்தான். அந்த நேரம் தேவர்கள் ஹரியை போற்றி துதிபாடினாங்க. பாதாளத்தில் அமிழ்ந்து கிடந்த பூமியை வெளிக்கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். அவனுடன் யுத்தம் செய்ததால் அவர் உடல் முழுவதும் உதயசூரியனை போல் சிவந்து காணப்பட்டது. பிரம்மாதியர் அப்பொழுது இடைவிடாது வேத தோத்திரங்கள் செய்தனர். அதை கேட்டு ஆனந்தமடைந்த பகவான் அகமகிழ்ச்சி சாந்தமாகி அந்தர்தானம் ஆனாரு. பிரம்மன் ஸ்வாயாம்பு மனுவை அழைத்தாரு. நீ உன் பிரஜைகளுடன் பூமண்டலத்தை அடைந்து ஆட்சி செய்து வாழ்வாயாக அப்படின்னு அனுகரித்தார். பின்னர் மனுவும் சத்ரூபாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து பிரியவரதர், உதானபாதர் என்று 2 ஆண் குழந்தைகளையும், ஆகிதி, தேவகிதி, பிரசுதி என்று 3 பெண் குழந்தைகளும் பெற்றெடுத்தாங்க. இவர்களும் இவர்கள் வழி வந்தவர்களுமே ஆதி மனிதர்கள். மீண்டும் அடுத்த அவதாரத்தில் சந்திக்கலாம்.